திரு விஜய் அவர்கள் வந்து முதல் முறையாக முதலமைச்சராக வந்து கொடியேற்றம் நடத்தியிருக்காரு. மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். திரிஷா சல்யூட் அடிச்சாங்க, இதெல்லாம் எடுத்து போட்டுருக்கோம். இதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப தேவையான விஷயம். அவங்க 2 பேருக்குமே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு. குடும்பத்தில் கும்மி அடிக்கிறதுன்னு நயினார் நாகேந்திரன் அவருடைய சட்டசபையில் அப்பாவை காணோம் அப்படின்னு கேட்டால் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை கேட்டால் தானே அப்பா யாருன்றது தெரியும். நயினார்லாம் ஒரு அவுடேட்டட் மாதிரி ஆகிட்டார். 2 மாதம் தான் கவர்னரோ இல்லை துணை அமைச்சரோ ஏதோ ஒன்று கேட்டுட்டு இருக்காங்க. அது வரைக்கும் ஏதாவது ஓட்டிகிட்டு இருக்கலாம். மின் கட்டணம் வந்து உயர்ந்திருக்குன்ற ஒரு விஷயம் பலரும் வந்து வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போவுமே வீட்டு வாடகத்தில் 3/2 ஒரு பங்கு தான் மின் கட்டணம் வரும் எல்லா வீட்லேயுமே. வீட்டு வாடகையை விட கூடுதலாக மின் கட்டணம் கேட்டால் இல்லை நாங்கள் ரிவைஸ் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு ஒரு மின்துறை அமைச்சர் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கணும். அதற்கு பிறகு சிஎம் கூப்பிட்டு ஒரு ஏறுன்னு ஏறியிருக்காரு. மலையை வெட்டி எடுத்து கொண்டு போகிறான், மணல் திருடுறான், ஆறு வந்து இது பண்ணுறான். ஜனங்க அதுக்கு அப்படியான்னு கேட்டுருவோம். தனக்குன்னு ஒரு பாதிப்பு. பால் விலை 2 ரூபா ஏறிச்சுன்னா கடுமையாக கோவம், பஸ் கட்டணம் ஏறிச்சுன்னா கோவம். அடுத்த சைக்கிள் பில்லும் இதே மாதிரி வந்துச்சு வச்சுக்கலாம். டெல்லியில் வந்து காங்கிரஸ் தலைமையில் சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடியிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்தே மாதரம் பாடல் வந்து முழுமையாக பாடுறதுனால சோனியா காந்தி அவர்களுக்கு கோபம் அடைந்ததாகும். மலிவு அரசியல் பண்ணி தான் ஒன்றும் இல்லாமல் போனோம். ராகுல் காந்திலாம் திமுக காரங்க கூட போட்டி போட்டுக்கிறாப்புல. நேற்று ஒன்று பண்ணார் பார்த்தீங்களா, வெளிநாட்டு பயணம்னா கட்டிப்பிடி வைத்தியம் தான் அப்படின்னு ஒரு ஆளை பிடிச்சி கட்டிப்பிடிச்சி அது போட்டு இறுக்கி அணைச்சில எலும்பு உடஞ்சிட்டு இருக்காங்க. என்னன்னா அது பிரதமரை கொச்சப்படுத்துகிற மாதிரி. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 80வது சுதந்திர தினத்தையொட்டி முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து முதல் முறையாக முதலமைச்சராக வந்து கொடியேற்றம் நடத்தியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவர் இன்றைக்கி சொன்ன விஷயங்கள், அதாவது ஒரு அண்ணனாக தம்பியாக நினச்சி எனக்கு நீங்கள் வாக்களிச்சது உங்களுடைய கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்காதீங்க, இதுக்கப்புறம் தான் நீங்கள் என் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய பேச்சு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் நறுக்கு தெரித்தார் போல் ஊழலுக்கு எதிராக இருப்பேன் அப்படின்றத உறுதியாக சொன்னார். அதுக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட வீரர்கள், அன்சங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அதாவது அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் நமக்கு தெரிஞ்சது இருப்பாங்க. தெரியாதவங்க தமிழ்நாட்டில் மட்டுமே 3000-4000 பேர் இருக்காங்க தியாகம் பண்ணவங்க. இப்போ அந்த மாதிரி எல்லாருக்கும் சேர்த்து நன்றி சொல்கிறேன்னு. பேப்பர்லாம் படித்தார் பார்த்தீங்களா? பரவாயில்ல. மற்றவங்களாம் நான் நேற்று போராட்டத்தில் கலந்து கொண்டேன்றதை பேப்பர் பார்த்து படித்தா தான் படிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் உண்மையிலே பாராட்டணும். மத்திய அரசோட நிர்வாக ரீதியாக ஒரு ஒத்துழைப்பை இந்த அரசு கொடுக்கும்னு சொன்னார். நல்ல வரவேற்க தகுந்த விஷயம். ஊழல் அப்படின்றத ஒழிக்கணுன்றதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டு அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் இன்னும் பல விஷயங்கள் நான் செய்யணும்னு நினைக்கிறேன், பண்ணணும். அதோடு சேர்த்து சில அறிவிப்புகள் வெளியிட்டார். அது பொதுவாக வெளியிடுறது தான். இந்த டிஏ மாதிரி இந்த ஒவ்வொரு சுதந்திரத்துக்கும் கொஞ்சம் அந்த ஓய்வூதியம் பணம் கொஞ்சம் உயரும், அந்த மாதிரி பண்ணார். நல்லா இருந்தது. ரத்தன சுருக்கமாக கரெக்டாக பேசிட்டு போயிட்டார். என் கூட இருங்கன்னு சொன்னது நல்ல விஷயம். மக்கள் ஓட்டு போட்டிங்க, அதான் நல்ல சாவு வராதுடா அவங்களுக்கு அப்படின்னு பேசுகிற இடத்துல உங்கள் தம்பி, உங்கள் அண்ணன், உங்கள் மகன், உங்கள் வீட்டில் ஒருவன் என்னை தேர்ந்தெடுத்துருக்கீங்க, தேர்ந்தெடுத்ததோடு உங்கள் கடமை முடிஞ்சுன்னு போயிடாதீங்க, என்னோடய பயணிக்கணும் அப்படின்றது நல்ல விஷயம். நல்லா இருந்துச்சு பேச்சு. கொஞ்சம் வாக் போனார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா. மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம், அதாவது இப்போது முதலமைச்சர் விஜய் அவருடைய குடும்பத்தினர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. சர்ச்சையா? இல்லை சார், அதாவது இப்போது மனைவி வரல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு லண்டனில் இருக்காங்க, எப்படி வர முடியும்? இதெல்லாம் சப்ஜெக்டே கிடையாது. அவங்க 2 பேருக்குமே பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கு சில தூண்டுதல்கள்லாம் பின்னாடி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட உண்மையும் கூட. குடும்பத்தில் கும்மி அடிக்கிறதுன்னு வாங்கல்ல, இந்த மாதிரி கும்மியாக அடித்தாங்க. அதுக்கு அவங்களும் கொஞ்சம் இரையானாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவர் ஃபேமிலி வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு முன்னேற்றமாக அந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க லண்டனில் இருக்காங்க. அப்படியே இங்கே வந்தாலும் இன்னும் அது சாதாரணமான உறவாக மாறிடுச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் அப்பா அம்மா வந்திருந்தாங்களா, மற்றவர்கள் வந்திருந்தாங்க, அவ்வளோதான். இதில் எடுத்துக்கிட்டு திரிஷா சல்யூட் அடித்தாங்க, இதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப தேவையான விஷயம். சரி, தொடர்ந்து வந்து நயினார் நாகேந்திரன் அவருடைய ஒரு பேச்சு இப்போது ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு. அதாவது சட்டசபையில் அப்பாவை காணோம் அப்படின்னு கேட்டால் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை கேட்டால் தானே அப்பா யாருன்றது தெரியும்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இப்போ மாறி இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்க? சர்ச்சைன்ட்டிங்களா? அதுக்குள்ளே போய் என்ன பேசுறது? இதெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் பேசுகிறதுக்கு
மலிவாக பேசுகிறதுக்கெலாம் நம்ம பேசுகிற அளவுக்கு தரம் நான் இல்லை. மற்றவர்கள் எப்படி எனக்கு தெரியாது, நான் இல்லை. ஏன்னா நயினார்லாம் ஒரு அவுடேட்டடு மாதிரி ஆகிட்டார் அவர். இன்னும் 2 மாதம்தான், அதுக்கப்புறம் கவர்னரோ இல்லை துணை அமைச்சரோ ஏதோ ஒன்று கேட்டுட்ருக்காரு, ஏதாவது ஒன்று போகிறாரு. அது வரைக்கும் ஏதாவது ஓட்டிகிட்டு இருக்கலான்னு ஆத்திரத்துடைய உச்சத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் போய் எடுத்துகிட்டு பேசுகிற அளவுக்கு விவாதத்துக்குரிய பொருட்கள் கிடையாது. அரசியல் ரீதியாக ஏதாவது பேசியிருக்காங்க அப்படின்னா சொல்லுங்கள், பேசுவோம். சார், இப்போது இந்த கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவருக்கு வந்து 37 பேருக்கு வந்து குடும்பத்தினருக்கும் அரசு வேலை வந்து தாவைக்கு அரசு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்து தடை விதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த தடைக்கு உச்சநீதிமன்றம் வந்து இடைக்கால தடையும் வந்து இப்போ விதிச்சிருக்காங்க. அதாவது மனு தாக்கல் செய்தவர்கிட்டயே வந்து நீதிபதிகள் கேள்வியும் எழுப்பியதாகவும் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நீதிபதிகள் எழுப்புகிற கேள்வி சில நேரம் வினோதமாக இருக்கும். என்ன, ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்கக்கூடாதா? அந்த குடும்பம் வந்து பொருளாதார ரீதியாக முன்னேறக்கூடாதா? அவங்க வீட்டில் ஒருத்தர் இழந்திருக்காங்க அப்படின்னு 35 லட்ச ரூபா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்துச்சு. இதுக்கப்புறமும் பொருளாதார ரீதியாக பண்ணோன்னா அதுக்கு வேறு சில வகைகள் இருக்குது. ஒரு தனியார் நிறுவனத்தை அரசே அவங்கள பணியமர்த்தலாம், தகுதிக்கு ஏற்றார் போல் பணியமர்த்தலாம். ஆனால் அதை விட்டுட்டு டிஎன்பிஎஸ்சிக்காக ஒரு அரசு வேலைக்கு 1000 வேலைன்னா 2 லட்சம் பேர் எழுதுவோம். அப்படி ஒரு போட்டியாக ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை அந்த இதுக்காக பணையம் வச்சுட்டு இருக்கிற நேரத்தில் எளிதாக தூக்கி கொடுக்குறப்பன்றதுனால விமர்சனம் வரதான் செய்யும். சரி, ஏன் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னா அதுக்கு பிரச்சனை இல்லை, அது விமர்சனம் இல்லை. இதை முன்னுதாரணமாக மாற்றி நாளைக்கு எல்லாவற்றிலும் இது நடக்கும். நாளைக்கு ஒரு கட்சி கூட்டத்தில், திமுக கூட்டத்தில், அங்கெல்லாம் நடக்காதில்ல, துட்டு குத்தான கூட்டம் வருவாங்க. சரி, ஏதோ ஒரு கூட்டத்தில் ஏதோ ஒன்று நடந்துச்சு, அசம்பாவிதம், அதுக்கு வேலை கொடு, இது கொடு. இப்போ எது நடந்தாலும் அரசு வேலை கொடுன்றாங்கல்ல. அரசு வேலை எது கொடுப்பாங்கன்னா, கோர்ட்டு சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் அந்த முக்கியமான வருவாய் ஈட்டுகிறவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அது என்ன காரணம்? நாட்டுக்காக தியாகம் பண்ணி ஒரு குழந்தைய காப்பாற்றுறதுக்கு தண்ணியில் குதித்து குழந்தைய காப்பாற்றிட்டு இவர் இறந்து போயிட்டார், அவரால் தான் அந்த குடும்பம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அரசு வேலை, இல்லை நாட்டுக்காக தியாகம், இல்லை ஒரு இராணுவ வீரர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்றா. இது ஒரு கட்சியுடைய நடந்த கூட்டம், ஸ்டாம்பேடு, அதுக்கு எவ்வளோ ஏகப்பட்ட நிதி கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகுன்னா நான் சொன்ன மாதிரி ப்ரைவேட் இது. இப்போ கவர்மெண்ட் வேலைன்னு கொடுக்கும்போது சர்ச்சை வருது. அதை இங்கே உயர்நீதிமன்றமே சரியில்லைன்னு தான் சொல்லிடுச்சு. அங்கே போனால் இப்படி தான் கேட்பாங்க, ஏன் கொடுக்கக்கூடாதா, நீ நான் கொடுக்க வேணான்னு சொல்கிறது அப்படின்னு. அவங்க என்ன இதையா சொன்னாங்க? இது ஒரு முன்னுதாரணமாக ஆடக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. அதனால் இடைக்கால தடை தானே, விசாரணைலாம் நடக்கட்டும், அப்புறம் பார்த்துக்குவோம். விசாரணையில் வேறு மாற்றம் கூட வரும். சில நேரம் ஜட்ஜிகள் விடமாட்டேன் கொன்றுவான்னுவாங்க, ஆளாக ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. அதனால் இந்த விசாரணையில் பேசுகிறது வேறு, தீர்ப்பு வேறு. அதனால் அதை பார்ப்போம். சார், இப்போது பள்ளி கல்லூரிகளில் வந்து அரசியல் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இல்லை அரசியல் சார்ந்த விஷயங்கள் வந்து நடத்தக்கூடாதுன்ற ஒரு தடை வந்து விதிக்கப்பட்டிருந்து. அதாவது இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சொல்லும் ஒரு விஷயம், பொதுவான ஒரு மனுதாரர் வந்து மனு அளிச்சிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு ஒன்று. இதை தொடர்ந்து இப்போது சென்னை உயர்நீதிமன்றமும் வந்து 4 வாரம் தமிழக அரசுக்கு வந்து கெடுவு வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் பதில் அளிக்கணும் அப்படின்ற சொல்லி. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பெருசாலாம் பதில் சொல்ல மாட்டாங்க, பெருசாக பதில் இருக்காது, வளவலா கொடக்கலான்னு இருக்கும். இவங்களாம் பெருசாக இது பண்ண மாட்டாங்க. பேச்சுரிமை, கருத்துரிமைன்னுவாங்க, இப்போ மாணவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதான்னுவாங்க. ஆனால் இது எப்படி போயிடுச்சுன்னா, பள்ளி கல்லூரிகளில் அரசியல் பேசக்கூடாதுன்னு, அரசியல் இல்லாமல் எங்கே இருக்குது? அரசியல் தெளிவு இருந்தால் தான் அதாகும். ஆனால் இங்கே வந்து இந்த மக்கள் மன்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை கொண்டு போயிட்டு அங்கே நடத்துறது, இந்த டிபேட்டுன்ற பேரில் குழாயடி சண்டை போடுறது, இது இப்படி தான் போகுது. இன்னொரு பக்கம் அரசியல்ன்ற போர்வையில் யாராவது தலைவர்கள் அவர்கள் சார்ந்த கருத்துக்களை பேசுகிறதுன்றது தான். 3வது விஷயம், அரசியல் வேணாம் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சரில் கூட்டம் வந்து அது பெரிய அராத்தாக இருக்கும், அதுக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருப்பான், அதை கூட்டம் வந்து நிகழ்ச்சி நடத்துவாங்க. அதனால் இந்த மாணவிகளுக்கு என்ன பெருசாக இது வரப்போகுது? அவன் தண்ணி அடிக்கிறத சிறப்பு, வாழ்க்கை வாழ்வதற்கே பீர் அடிங்க, ஃபுல் அடிங்கன்னு பேசியிருப்பான், அது 1 மில்லியன் போயிருக்கும். இந்த மாணவி நீங்கள் பார்த்துருப்பீங்களா, சில இதெல்லாம் அவ்வளோ சவுண்டு விடுங்க அவன் வரும்போது, நம்மளுக்கு கூட தெரியாது இவன் யாரா அவன் அப்படின்னு, ஆனால் அதுங்களுக்கு தெரியுது. அப்போ இந்த லட்சம் தான் இருக்குது. சரி, அதுங்களுக்கு தெரியட்டும், இந்த வாத்தியாருங்க பிரின்சிபலுக்கு எப்படி தெரியுது இவங்கள? அப்போ அங்கே அந்த கல்ச்சுரல் செக்ரட்டரி இதுங்க போயிட்டு அங்கே சொல்கிறது, சரிம்மா எதாவது நடத்துமா, கூட்டம் வருமா, இந்த மாதிரி போகிறது. ஒருத்தர் கூட ஒரு இதில் போயிட்டு எனக்கு என்னென்னு முன்வினை
கருமான்னு பேசி வச்சு ஒரு பிரச்சனை ஆச்சு ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் பள்ளி கல்லூரி மாணவர்களை தவறாக வழி நடத்துகிறது தான் அதிகமாக போய்கிட்டு இருக்குது. விழிப்புணர்வு விஷயங்களை கொண்டு போகிறது, அவங்க வாழ்க்கை விஷயம் சிந்திக்கிறது, படிப்பை தூண்டுற விஷயம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எதையாவது பண்ண விட்றது, கடைசியில் சரக்கு அடிக்கிற அளவில் போகுது ஸ்கூலில். அப்படிதானே போய் முடியுது. சரி, இப்போது டெல்லியில் வந்து காங்கிரஸ் தலைமையில் சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடியிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்தே மாதரம் பாடல் வந்து முழுமையாக பாடுறதுனால சோனியா காந்தி அவர்களுக்கு கோபம் அடைஞ்சதாகவும் ஒரு செய்திகள் பார்த்துட்ருக்கோம். முழுமையாக பாடணும் தானே இப்போ சட்டம். அவங்களுக்கே கோபம் வருது. இந்த மலிவு அரசியல் பண்ணி தான் ஒன்றும் இல்லாமல் போனாங்க. சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி கூட கோர்ட்டில் பாருங்கள், ஹைகோர்ட்டில் புரோட்டோகால் பிரகாரம் வந்தே மாதரம் பாடுவோன்ட்டாங்க. உடனே நம்ம ஆளுங்க நான் தமிழ் தாய் வாழ்த்தை பற்றியே சொல்லலையேன்னு இன்னைக்கு கிளியராக தமிழ் தாய் வாழ்த்து, வந்தே மாதரம், தேசிய கீதம், நிகழ்ச்சி முடிஞ்சோடனே தேசிய கீதம் பார்த்து முடிச்சுட்டு போயினேன்ட்டாங்க. என்ன இப்போ போட்டு போன சட்டையில் ஒரு கை கிழிஞ்சிச்சா, இல்லை காலர் காணா போயிடுச்சா, இல்லை அன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு சாப்பிட முடியாத அளவுக்கு எல்லாருக்கும் வயிறு நிறைஞ்சிச்சா? ஒன்றும் கிடையாதுல்ல. இவங்களா உருவாக்குறது. அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. பாடிட்டு போட்டோமே, அது ஒரு தேசிய பாடல் தானே. அது எப்படி அனுமதிக்கிறது? அனுமதினா அப்போ மட்டும் காதை பொத்திக்கும், அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்? சோனியா காந்திலாம் வந்து சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது நாடு. காங்கிரஸுடைய மலிவான பிரச்சாரம் டீலிமிட்டேஷனில் பண்ணுறாங்க பாருங்கள். தாவேக்காவும் போட்டு இழுத்து டீலிமிட்டேஷன் வரவே கூடாது அப்படி இப்படின்னு. இதே இவங்க ஆட்சியில் இருந்தால் டீலிமிட்டேஷனை கொண்டு வருவாங்க. நீட்டை இவங்க தான் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டு பேசினுக்கிறாங்க. எஃப்சிஆரையே இந்திரா காந்தி தான் கொண்டு வந்தாங்க 76ல், சட்டமாகவே கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி எஃப்சிஆரை எடுத்து காங்கிரஸ் பேசினுங்க. இவங்கெல்லாம் அவுட்டேட்டடு. இதுதான் இன்றைக்கி நிலைமை. ஏன்னா மத்திய அரசு நடத்திய இந்த சுதந்திர தின விழாலையும் வந்து காங்கிரஸ் வந்து 3வது முறையாக வந்து பங்கேற்கல. அது ஒரு விஷயமாகவும் போயிட்டுருக்கு. எதிர்கட்சி ஆகிட்டாங்க, அப்படி தான் இருப்பாங்க. முன்ன அந்த நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. இப்போ அதான் சுத்தமாக அங்கேயும் கிடையாது. முன்னெல்லாம் டெல்லியில் கரெக்டாக எல்லாம் கலந்துக்குவாங்க எதிர்கட்சி தலைவர்லாம். இப்போ அந்த நாகரிகமும் போயிடுச்சு. ராகுல் காந்திலாம் திமுககாரன் கூட போட்டி போட்டுனுக்கிறாப்புல. எந்த லெவலுக்கு திமுக நீ என்ன பண்ணுற அதே மாதிரி நானும் பண்ணுற அளவுக்கு போயின்னுக்கிறாப்புல. நேற்று ஒன்று பண்ணார் பார்த்தீங்களா? அதை கேட்கலையே. வெளிநாட்டு பயணம்னா கட்டிப்பிடி வைத்தியம் தான் அப்படின்னு ஒரு ஆளை பிடிச்சி கட்டி பிடிச்சி அந்த ஆள் மிரண்டான். இவர் போட்டு இறுக்கி அணைச்சில எலும்பு உடஞ்சிட்ருக்கான் அந்த ஆளுக்கு. பயந்துட்டாப்புல அந்த ஆள். அப்படி ஒரு இறுக்கி அணைச்சிட்டு அது பேசுகிறார். எல்லோரும் கண்டிச்சிருக்காங்க. என்னென்னா அது பிரதமரை கொச்சப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு. இப்படி இவ்வளோ தான், இந்த அளவுக்கு தான் ராகுல் காந்தி போயிட்டார். தரம் தாழ்ந்து போய்கிட்டுருக்காரு. வேறு என்ன அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியும்? இப்போ தான் முடியும். மின் கட்டணம் வந்து உயர்ந்திருக்குன்ற ஒரு விஷயம் பல இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாவில் பலரும் வந்து வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? மின்கட்டண உயர்வு, அதுக்கு முன்னாடி மின்வெட்டு வந்தாலே பேர் கெட்டு போயிடும். இவர் வந்த பிறகு இந்த அதிகாரிகள் மற்றவர்கள் இந்த அரசுக்கு கெட்ட பேர் வரணும்னு பல இது பண்ணாங்க. அதை கடுமையாக பண்ணணும்னு சொல்லி அப்புறம் அவரோட பேசி சரி பண்ணுற வேலையை பண்ணாங்க. அதுவே பெரிய சிக்கலாக மாறிச்சு. அடுத்து மின் கட்டணத்தில் இவர் என்னென்னோ பதில் சொன்னார். ஆனால் பாதிப்பு மக்களுக்கு தானே. நீங்கள் மலையை வெள்ளை வெட்டி எடுத்து கொண்டு போகிறான், கனிம வள கொள்ளை, மணல் திருடுறான், ஆறு வந்து இது பண்ணுறான்னா ஜனங்க வந்து அப்படியான்னு கேட்டுக்குவோம். ஆனால் தனக்குன்னு ஒரு பாதிப்பு, பால் விலை 2 ரூபா ஏறிச்சுன்னா கடுமையாக கோவம் வரும், பஸ் கட்டணம் ஏறிச்சுன்னா கோவம் வரும், மின் கட்டணம் ஏறிச்சுன்னா கடுமையாக பாதிக்கும். அதுவும் இந்த தடவை வீட்டு வாடகை, எப்போவுமே வீட்டு வாடகத்தில் 3ல் 2 ஒரு பங்கு தான் மின் கட்டணம் வரும் எல்லா வீட்லேயுமே. ஆனால் வீட்டு வாடகையை விட கூடுதலாக மின் கட்டணம் கேட்டால் அதுக்கு என்னென்னவோ கதலாம். அப்புறம் ரொம்ப பேர் நெருக்கி போனால் இல்லை நாங்கள் ரிவைஸ் பண்ணுறோம், அதில் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு ஒரு மின்துறை அமைச்சர் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கணும். அதற்கு பிறகு சிஎம் கூப்பிட்டு ஒரு ஏறுன்னு ஏறியிருக்காரு. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? அதுக்கு பிறகு உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் எனக்கு என்னென்னு நடக்கூடாது. நீங்கள் அமைச்சராருங்க அதிகாரிகள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு பதிலெலாம் சொல்லிகிட்ருக்கூடாது. ஒரு பட்டறிவு வேணும்ல. போன வருஷம் இவ்வளோ வரல, இந்த வருஷம் எவ்வளோ வந்துச்சு, அப்போ அதுக்கு ஒரு தெளிவான பதிலாக இருக்கணும்ல. அதுவும் ஒழுங்காக சொல்கிறதில்ல. நீங்கள் எதுக்கு அமைச்சர்னு தெரில. மின்சார வாரிய அமைச்சர் அரசியல் ரீதியாக அதை பதில் சொல்லிட்டுருக்காரு. இதுக்கு பதில் சொல்லணும்ல உங்கள் துறை. அதில் இல்லை 9.5 லட்சம் போன தடவை, இந்த தடவை 11.5 லட்சம், 2 லட்சம் குறைஞ்சிக்குது. இதுவாக எனக்கு தேவை? எனக்கு பில்லு ஏறிக்குது. ஆனால் போன தடவை 11 லட்சம் பேருக்கு கூடுதலாக வந்துச்சு, இந்த தடவை 9 லட்சம் பேருக்கு தான் வந்திருக்கு. அப்படின்னா
இது எப்படி பதிலாக இருக்கும்? ஏன் ஏறுச்சு, என்ன ஏறுச்சு, என்ன இது? அப்போ இந்த விவகாரத்தில் இப்போ கோவத்தோட பாதி பேர் கட்டியிருக்கான், மீதி பேர் கடுப்பில் இருக்கான். அடுத்த சைக்கிள் பில்லும் இதே மாதிரி வந்துச்சு வச்சுக்கோங்க, கத்தம். அதனால் ஆட்சியே மாறிக்குது. ஞாபகம் இருக்கா? ஜெயலலிதா அதில் தான் ஆட்சிக்கு வந்தாங்க 2011. மின்வெட்டு அமைச்சர்னு பேர் ஆற்காடு வீராசாமி. அந்த மாதிரி இல்லாமல் மின்சாரத்துறை அவ்வளோ முக்கியமான துறை. அடுத்து பால்வளத்துறை. அதனால் அந்த மாதிரியும் கூப்பிட்டு ஒரு ஏறிக்கிறாராம் சிஎம். எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில. அவன் பேர் நான் சொல்லுங்கள். இது உங்கள் தப்பு இல்லைங்க, அவங்க எங்கேயுமே இல்லை. அறநிலையத்துறை அமைச்சர் பேர் என்ன? ரமேஷ். ஏன் அப்படி தெரியுது? அவருடைய செய்திகள் அதிகமாக வர்றதுனால பேர். மின்சாரத்துறை அமைச்சர் பேர் நிர்மல்குமார். தெரியுதுல்ல. இந்த அம்மா எங்கே போனாங்க? பால்வளத்துறை. ஆவின் பாலை இப்போ கிடைக்காம தட்டுப்பாட்டில் இருக்குது. கொள்முதல் பண்ணுறதே கிடையாது. அந்த அம்மா என்ன தான் பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரியல. சிஎம் கூப்பிட்டு திட்டினாராம். அதனால் திறமை இல்லாத இவர்கள்லாம் அமைச்சராக வச்சுக்கிறது லாய்க்கே இல்லை, இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத மாதிரி தான். விஜயலட்சுமி தெரியுமா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ சொல்கிறேன். தாவேகா மேடைகளில் உறுதிமொழி வாசிப்பாங்க தெரியுமா ஒரு அம்மா? அப்புறம் கூட்டு வந்து விடுவாங்கள்ல, அவங்க தான் விஜயலட்சுமி. எப்படி இது இப்போ நம்ம நாட்டு நிலைமை? ஆட்சி வந்து 100 நாள் ஆகுது, அமைச்சரை எப்படி அறிமுகப்படுத்த வேண்டியது பாருங்கள். இதான் நிலைமை. இது ஒன்று. சொத்து இது வந்து சொத்து இது கம்மியாக வாங்கிட்டாங்க, அது வேறு கதை. அது இப்போ நான் வருவேன், இவ்வளோ போடுவேன்னுவேன், நான் தலைவரை பார்த்து போடுங்க தலைவர்னு. அப்போ நீ பார்த்தவொன்னே பார்த்து போட்டுருவோம்ல. நஷ்டம் யாருக்கு? கார்பரேஷனுக்கு. இப்போ இவங்களுக்கு வருமானம் இல்லை, இதெல்லாம் தப்பாக நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் நான் வந்து ரிவைஸ் பண்ண போகிறேன்ட்டு சடார்னு போட்டு அமிச்சா அது ஒரு பொது விஷயமாக மாறி போகுது. திடீர்னு சொத்து வரி ஏற்றுறாங்கன்னு எல்லாருக்கும் ஏற்றலை, குறிப்பிட்ட ஆளுக்கு தான். ஆனால் அதை பொது பிரச்சனை மாதிரி மாற்றுறாங்க. இப்போ வந்துட்டு பயந்து போய் இல்லை நாங்கள் நிறுத்தி ரிவைஸ் பண்ணுறோம். இதை முறையாக மெதுவாக பண்ண வேண்டியதுதானே? இது அதிகாரிகள் பண்ணுற முட்டாள்தனம். இந்த மாதிரி தான் அரசுக்கு கெட்ட பேர் வருது. அதனால் இந்த விவகாரங்களில் கொஞ்சம் அவசரப்பட்டு எனக்கு என்னென்னு பண்ணுறது, லாக்அப் மரணங்கள் இதிலெல்லாம் நிதானமாக கையாளணும், சொல்கிறத மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அப்புறம் ஐடி விங்க இவங்கெல்லாம் வச்சுருக்காங்களா, அதை வச்சு பார்த்து கொண்டு போகணும். இதெல்லாம் அவங்க இதில் சாவலியா? 25 பேர் செத்தான் தெரியுமா? நாங்கள் எங்கள் இதில் 3 பேர் தானே செத்துக்கிறோம் அப்படின்லாம் போட்டால் ஜனங்களுக்கு கோவம் வரும். அதனால் இந்த மாதிரிலாம் இருக்குது. அரசு நடத்துறது சாதாரணம் இல்லை. முதலமைச்சர் தலையிட்டு ஒவ்வொரு அமைச்சராக திருத்திட்டு இருக்குன்னா வருஷம் முடிஞ்சிடும். அப்போ அமைச்சர்கள் தான் அவர்கள் தரப்பில் கொஞ்சமாவது வேலை செய்யணும். சார், இந்த வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது. இதில் வந்து கிட்டத்தட்ட தாவேகா ஆட்சி வந்து 100 நாட்கள் ஆகியிருக்கு. அதில் 1 லட்சம் கோடி முதலீடு வந்து கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. அது திமுக ஆட்சியை விட தாவேகா ஆட்சி அதிகமான முதலீடு கொண்டு வந்ததாகவும் இந்த கம்பேரிசன் வந்து நடந்துட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? 1 லட்சம் கோடிக்கு MOU முதல் இது கையெழுத்திட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் இறுதி இதெல்லாம் கையெழுத்து போடுவாங்க. இதில் திமுக வந்து 11.5 லட்சம் கோடி ஒப்பந்தம் இப்போ தந்தாங்க. இப்போ இவங்க உஷாரில்லை. இந்த 1 லட்சம் கோடியை சிஎம் ஸ்பெயினுக்கு போயிட்டு எல்லோரும் அங்கே வந்துருங்கப்பான்ட்டு அங்கே வச்சு கொஞ்சம் பேர் இங்கிலாந்துக்கு வந்துருப்பா அப்படின்னா பெருசாக இருக்கும். முதலீட்டாளர் மாநாட்டுக்கு போகிறார் சிஎம் அப்படின்னு சைக்கிள் ஓட்டிக்கின்னு அதெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா பயங்கரம். இந்த எந்த பில்டப்பும் இல்லாமல் இவங்க கொண்டு வராங்க. இந்த MOU போட்டுட்டு ஏன் அது முதலீடாக வரல? 13.5 லட்சம் கோடி 11.5 லட்சம் கோடி. ஆனால் வந்தது என்னமோ 1 லட்சம் கோடிக்கும் கிட்ட தான் போன கவர்மெண்ட்டில் 5 வருஷத்தில். இவர் போட்டு வெளுவல்னு வெளுத்துட்டார நம்ம அன்புமணி. அப்போ ஏன் அது வரல அப்படின்னா, நீங்கள் அந்த MOU சைன் பண்ணிடுறீங்களா, அதுக்கு பிறகு தான் மற்ற வேலைகள்லாம் ஆரம்பிக்கும். அப்புறம் இடம் இது, அப்புறம் வேறு என்ன, அது பார்த்து பண்ணுங்க, இத்தனை பர்சன்டேஜ் அது இதுன்னா அவன் பயந்துருவான். ஐயோ நீ என்னடா சொத்தையே எழுதி கேட்குறேன்ட்டு ஒருத்தர் கேட்டால் பரவாயில்ல, 10 பேர் கேட்டால் பயந்து போய் நான் விட்றா சாமின்னு அங்கே ஒருத்தர் கூப்பிட்டுனே இருப்பார், வா உனக்கு எல்லா வசதியும் பண்ணித்தரணும், அங்கே போயிடுவோம் ஆந்திராவுக்கு. இப்படி தான் பல இது வந்து சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கல, பல விஷயங்கள். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பண்ணதை கரெக்டாக நாங்கள் முறையாக கமிஷன் இல்லாமல் நாங்கள் பண்ணுவோன்றாங்க. அப்போ இந்த 1 லட்சம் கோடியும் அப்படியே அது மாறுச்சுன்னா கிட்டத்தட்ட 1,20,000 இளைஞர்களுக்கு அந்த வேலை கிடைக்குன்றாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படிங்கிறாங்கன்னு. சார், இப்போ இந்த மேகமலை விவகாரம்
இந்த மேகமலையில் இருக்க மக்கள் வந்து பரம்பரையாக வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க, வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள வந்து அந்த இடத்த விட்டு விலகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமும் அங்கே வந்து நடந்துட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நீதிமன்றங்கள் சில நேரம் வேகா சில தீர்ப்புகள் கொடுப்பாங்க. ஒரு மலைவாழ் மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் வனத்துறை வாழ்க்கையும் அப்படி பின்னி பிணைஞ்சது. வனத்தில் வசிக்கிறவங்க, மலை இதில் வசிக்கிறவங்கலாம் அவங்க அதோட பின்னி பிணைந்த வாழ்க்கை. அவங்களால அது பாதுகாக்கப்படுது. அப்போ அவங்க அங்கே குடியிருப்பு வச்சுருப்பாங்க. அது பண்ணும் அவங்களால பெரிய இதெல்லாம் பாதிப்பு கிடையாது. ஆனால் வனத்தை அழித்து பில்டிங் கட்டுறவன், ரிசார்ட்டு கட்டுறவன் இன்னும் பலரும் இப்போ கேள்விப்படுறோம். ஆனால் அவங்களாம் பணத்தை வச்சுக்கிட்டு இன்னை வரைக்கும் கவர்மெண்ட்டு இது அந்த கோர்ட்டே அவங்கள ஒன்றும் கண்டுக்கிறதில்ல. இன்னை வரைக்கும் வழக்கு போயிட்டு இருக்குது. பல இது யூனிவர்சிட்டி, வழிபாட்டு தலங்கள், ரிசார்ட்டு இதெல்லாம். ஆனால் இவர்கள் தலை காஞ்சவங்க. அது பார்த்தா உடனே தேவைப்பட்டால் துணை இராணுவத்தை பயன்படுத்தி வெளியேற்றுங்கள். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடே அந்த மக்கள் பக்கம் நிற்கிது. அதனால் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சீராய்வு மனு தமிழக அரசு இதற்கு என்ன முடிவெடுப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த நாட்டு மக்களும் வந்து தமிழக அரசு அதுக்கு முடிவெடுத்து தான் ஆகணும். அந்த மக்களுக்கு துணையாக தான் முடிவெடுத்து ஆகணும். தனித்துலாம் இயங்க முடியாது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் மாறிட்டு வருது. சட்டமன்றத்தில் எதிரொலிக்கும். பார்ப்போம். சார், தொடர்ந்து கோவையில் வந்து அமுதன் என்ற மாணவர் வந்து கொலை செய்யப்பட்ட இந்த வழக்கு, இந்த வழக்கில் வந்து ஒவ்வொரு தரப்பிலும் ஒவ்வொரு விஷயமான விருமாண்டி கதை மாதிரி சொல்லுங்கிறாங்க. இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இங்கே நியாயமாக தெரியுது. அப்புறம் அவரும் ஒரு கதை அவர் பாணியில் சொல்கிறாரு. அரசு அது பாணியில் ஒன்று சொல்லுது. இன்னும் சில பேர் அவனுங்க அதை எதாவது வாங்கிட்டு அவனுங்க பாணியில் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு மண்டை காஞ்சி போகுது. என்ன நடக்குதுன்னு தெரியல. தெரியாமல் நம்ம என்னத்தை அதில் போய் பேச முடியும்? நம்ம அம்மா சொல்கிறாங்க போதை மருந்து இதை சொல்லி விட்டதுனால கொண்டுட்டாங்க. எஃப்ஐஆரில் என்ன போட்டுக்கிறாங்க, இந்த பையன் ஏற்கனவே போய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் செல்ஃபோனை எதை தூக்கின்னு வந்தாங்க, ஒரு எஃப்ஐஆர் போட்டு. இன்னொன்று ஏதோ ஒரு ரூமில் தங்கியிருந்தாங்க, அதுக்கு சீனியருங்க கூப்பிட்டு அடித்தாங்க. அப்புறம் வண்டியில் ஏற்றிட்டு போய் ஆயுதங்களெல்லாம் தாக்கி கொலை பண்ணியிருக்காங்கன்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேய் கதை சொல்கிறாங்க. காலேஜ் நிர்வாகம் அவர் சமையல்காரை போட்டு அடிச்சிட்டாரு, நாங்கள் அனுப்பிச்சி விட்டோன்றாங்க. அனுப்பிச்சி விட்ட பிறகு நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க? அப்போ அது வருது. இந்த மாதிரி 4-5 பேய் கதைகள் வருது. எது உண்மைன்றது நமக்கு தெரியல. தெரியாமல் இதுதான் உண்மைன்னு பேச முடியாது. விசாரணைலாம் முடிஞ்சு ஏதாவது ஒரு இது வரும். எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்காங்க, 2 பேர் மேலேயும் வழக்கு போட்டு வச்சுருக்காங்க. இறந்து போன பையன் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. அதுதான் நீ நிலைமை. சார், இதற்கு வந்து உதயநிதி அவர்கள் வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி ஆமாம் பண்ணலான்னா அப்புறம் என்ன எதிர்கட்சி? இதே ஆளுங்கட்சியாக இருந்ததுன்னா ராஜ்மோகன் பேசினார், அதோட மோசமாக பேசியிருப்பாங்க. பேசியே இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு சாதாரண மேட்ரு, இதுக்கெல்லாம் போய் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஒரு இராணுவ வீரர் அடித்தே கொண்டாங்க எவருதா, அதுக்கு என்ன சொன்னாங்க? அவங்க சொந்தக்காரர்கள சொத்து பிரச்சனை. சொந்தக்காரர் யாருன்னு கேட்டால் திமுக கவுன்சிலர் அந்த குடும்பம். இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது. அவங்க பீரியடில் மாணவர்கள் கொல்லப்படலையா சக மாணவர்களால்? அப்போல்லாம் எங்கே போங்கள கேட்கவே மனம் பதைக்கிறதாம். அவருக்கு என்ன போச்சு? அவரா எழுதுறவன் எழுதி கொடுப்பான், எதையா படிச்சுட்டு இருப்பார். அப்படிதான் போகுது. ஏன்னா அவங்களுடைய குடும்பத்திற்கும் கால் பண்ணி சட்டப்படி வந்து போராடி இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் பண்ணுவாங்க. அதான் எதிர்கட்சியுடைய வேலை. இதே ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கன்றாங்க. எதிர்கட்சியாக இருந்தால் அந்த வேலை பண்ணுவாங்க. இப்போ தான் மனம் பதைக்கும், துடிக்கும், என்னென்னவோ ஆகும், மயக்கலாம் வரும், தலை சுற்றல் வரும், எல்லாம் வரும். பண்ணட்டும், எதாவது பண்ணி அந்த பசங்களுக்கு நீதி கிடைக்கட்டும். லாக்அப் மரணங்கள் ஏகப்பட்டது நடந்தது அவங்க இதில். 20க்கும் மேற்பட்ட. அப்போல்லாம் மனம் பதைக்கலை. ஆனால் இங்கே 1-2 நடந்தோன்னா மனம் பதைக்குது, துடிக்குது. அவங்க ஆட்சியில் நடந்ததை பற்றி கவலையே இல்லை. யாரும் வந்து என்ன சார் உங்கள் இதில் நடந்துச்சு, அப்போல்லாம் மனம் பதைக்கலாம் எவனும் கேட்கவும் மாட்டான். இவங்களும் கூசாமல் அறிக்கை விடுவாங்க. அறிக்கையை இவர் படித்து பார்ப்பாருன்னா அது கூட இருக்காது. அதாவது அறிக்கை ஏதாவது ட்விட்டர் வரும். இன்றைக்கி அரசியல்வாதிகள் எப்படி ஆகிட்டாங்கன்னா, கார் வாங்கிட்டு டிரைவர் வச்சு ஓட்டின்னு வரோம்ல, அந்த மாதிரி ஆகிட்டாங்க. டிரைவர் ஓட்டுவான், அறிக்கை ஒருத்தன் விடுவான், மெக்கானிக் ரிப்பேர் பார்ப்பான், ஒருத்தன் ட்விட்டரில் போடுவான். இப்படி ஆயிடுச்சு. நீ என்ன பண்ணுற, நான் காரில் போகிறேன், அவ்வளோதான். துட்டுக்குது, கார் வாங்கியிருக்கேன், டயர் பஞ்சர் ஆயிடுச்சா, டிரைவர் மாற்றுவான், இல்லாட்டி மெக்கானிக் மாட்டுவான். என் வேலை காரில் உட்காந்து போகிறது தான். அந்த மாதிரி என் வேலை எதிர்கட்சி தலைவர், அவ்வளோதான். அறிக்கை விடுறது, ட்விட்டரில் போடுறது எல்லாத்தையும் மற்றவங்க பார்த்துக்குவாங்க. அதனால தான் சட்டசபையில் இவரால் சோபிக்க முடியல. சுருக்கமாக சொல்லுங்கன்றார் சபாநாயகர். எங்கேருந்து சொல்கிறது? நம்ம தான் எழுதி வேணும்னு படிக்கிறோம். அதில் சுருக்கி சொல்லணும், எப்படி சுருக்கிறது?
முன்ன பின்ன அதை பார்த்துருந்தா நமக்கு இதை சுருக்கி இது கண்டென்ட்டு இது க்ரக்ஸு இதை சொல்லலான்னு. அதுவும் இல்லை, மீண்டும் மீண்டும் அதே தான் படிச்சுன்னு இருக்கிறாரு. அப்புறமா இவரே சபாநாயகரே சுருக்கமாக நீங்கள் சொல்ல வந்தது தானே, ரைட்டு விடுங்க திங்கக்கிழமை பேசிக்கலான்றாரு. இப்படி தான் நீ ஓடிக்கிட்டு இருக்குது தலைவர்களுடைய நிலைமை. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.